அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்களும் அன்பான வணக்கங்களும் சொல்லி, இந்த நவராத்திரி திருநாளில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன உதவிகள் செய்யலாம், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்னென்ன உபயோகங்கள் நவராத்திரியில் நம்ம செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரி என்றாலே பெண்களுக்கு விசேஷமான நாள். எல்லா பட்டு புடவையும் அப்போ எடுத்து கட்டிக்கலாம். 10 நாளைக்கு விசேஷமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் தான் நவராத்திரி வந்துடுச்சுன்னா, நான் இவங்க வீட்டுக்கு கொலுவுக்கு போகணும், அங்கே கொலுவுக்கு போகணும், இங்கே கொலுவுக்கு போகணும், இப்படிலாம் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் சந்தோஷமாக கிளம்பக்கூடிய இந்த நவராத்திரி நாளில் நவராத்திரி நாயகிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரி நம் மனதுக்கு அமைதியையும் நன்மையும் தரக்கூடியது. இந்த நவராத்திரியில் சுவாமியோட அனுகிரகமும் அம்பாளோட அனுகிரகமும் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் முப்பெரும் தேவியர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட இந்த நவராத்திரி விசேஷமானதும் அமைதி ஆனதும் கூட. நவராத்திரியில் ஒரு பஜனையில் கலந்துட்டு நம்ம பாடினா நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுங்களா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நவராத்திரியில் என்ன பண்ணலாம்? நவராத்திரியில் தினமும் பானகம் நைவேத்தியமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே போல் நம்ம கொலு பார்க்குறச்ச, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொலுக்கு பார்க்க போகிறோன்னா பூ வாங்கிட்டு போகலாம். பழம், பச்சை வாழைப்பழம் ரொம்ப விசேஷமானது. இதையெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வீட்டிலேயே அன்னதானம் பண்ணலாம். நவராத்திரி நம்ம வீட்டில் கொலு வைக்க முடியலையே, நம்மளுக்கு அது வீடு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பழக்கம் இருந்தால் தான் செய்யணும், பழக்கம் இல்லைன்னா செய்யக்கூடாதுங்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களையே நவராத்திரி நாளில் விசேஷமாக பூக்கள் மலர்களால் அலங்காரம் பண்ணி உங்களால் முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஏன் முடிஞ்சால் 10 பேருக்கும் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். அன்னதானம் அப்படி ஒரு விசேஷம். பானகம், மோர், இதெல்லாம் இன்னமும் விசேஷம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு இதெல்லாம் கொடுக்குறச்ச ரொம்ப விசேஷமான பரிகாரங்கள் இதெல்லாம். கர்மாவை கழிக்கக்கூடிய, நமக்கு கர்மாவை கரைக்கக்கூடியது பானகம். சுவாமிக்கு விசேஷமானது. சுவாமிக்கெல்லாம் பானகம் இல்லாத எந்த வழிபாடும் இருக்காது. பெருமாளுக்காக இருக்கட்டும், சிவனுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே விசேஷமான ஒன்று பானகம். அது செய்யும் முறைகள் மாறுபடும், ஆனால் பானகம் ஒன்று தான். அந்த பானகம் வெல்லம் கரைவது போல் நம் கஷ்டங்களும் கரையும். வெள்ளத்தை நம்ம எப்படி கரைக்கிறோமோ அதே போல் இறைவன் என்ன பண்ணுவார்? நம் மன பாரங்களை கரைத்து விடுவார். சுவாமி என்ன செய்வார்? பாரங்களை கரைத்து விடுவார். அதற்கு தான் இந்த பானக பரிகாரம் ரொம்ப விசேஷமானது. மோர், இந்த கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா நீர் மோரும் பானகமும் விசேஷமாக அது ஆதி காலத்துலேருந்தே நமக்கு வரது. இந்த மோர் ரொம்ப விசேஷமானது. எல்லோரும் பாடின்னு இருக்கிறச்ச இந்த பானகம் ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா பயங்கரமான விசேஷம். இன்னும் மோர் கொடுத்தோம்னா இன்னும் சொல்லவே வேணாம், எனர்ஜி அதுக்கும் மேலே விசேஷம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது மெயினான ஒரு பரிகாரம். இது பரிகாரம் கிடையாது, செய்ய வேண்டிய ஒன்று. உங்களால் என்ன முடியும்? ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு தானமாக கொடுக்க முடியுமா? அந்த நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு பணத்தை வச்சு படைக்கணும். பச்சை கலர் இப்போ 20 ரூபாய் நம்மளுக்கு வந்துருச்சு. அதை வச்சு நம்ம அம்பாளுக்கு படைச்சிட்டு பீரோவில் வச்சுக்கலாம். சும்மா ஒரு 20 ரூபாய் போதும். நீங்கள் சேர்த்து வச்சதில், அதாவது பணத்தை நம்ம வேணும்னு சேர்த்து வைப்போம் இல்லைங்களா, அதில் இருந்து எடுத்து ஒரு 10 பேருக்கு 20 ரூபாய் 20 ரூபாய் அதுவே போதுங்க. ஸ்வர்ண தானத்துக்கு சமம் அது. அது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். அதன் பலன் பயங்கரமாக பல மடங்கு. நீங்கள் தானமாக கொடுக்கறது 10 ரூபாவாக தான் இருக்கும். இறைவன் உங்களுக்கு கொடுப்பது கோடி ரூபாய்க்கு சமமாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் கோடிக்கும் மேலே, கணக்கே இட முடியாது. அப்படி ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது தான் தெரியும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த 20 ரூபாய் பரிகாரன்றது ரொம்ப விசேஷமானது. கொலு வைக்க முடியலன்றவங்க தினமும் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜரையில் இருக்கிற சுவாமிக்கு விளக்கேற்றி பூக்கள் போட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணினாலே ரொம்ப விசேஷங்க. அப்படி ஒரு விசேஷம். சுவாமியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படி நல்லாயிருக்கும். இந்த தானம் செஞ்சு பாருங்கள், அருள் பெறுங்க, நல்லா இருங்க.